ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆடி 1. ஸோ அதனால் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி தேங்காய் சுடுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் 2 தேங்காய் எடுத்திருக்கோம். இது இந்த மாதிரி 3 கன்று இருக்கு இல்லையா, அதில் ஒரு கன்று வந்து ஓட்டை போட்டுட்டு மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு உள்ள பூரணமெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பொட்டுக்கடலை, அடுத்தது எள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் கழுவி. இப்போ நல்லா ஊறி வந்ததும் நம்ம அந்த ஹோல்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரணத்தையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம மேலே வந்து அழிஞ்சி குச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குச்சியால் தான் நம்ம வந்து உள்ளே வந்து வச்சு அடைக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து தேங்காய் தண்ணி இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மேலே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஸோ யார் ஊர்லெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் குச்சி வச்சு அடித்ததுக்கப்புறம் நம்ம மேலே வந்து மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி குச்சி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூசிக்குவோம். இந்த மாதிரி குச்சி வச்சு அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு மேலே மஞ்சள்லாம் தூவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே குட்டீஸ் 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் சுடுறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வாங்க போய் தேங்காய் சொல்லலாம். ஸோ தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம தண்ணி காய வைக்கிற அடுப்புலேயே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தீ நல்லா கொளுத்தி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுட்டு நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி யார் ஊர்லெலாம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ குட்டி தம்பியும் சேர்ந்து இந்த டைம் ஃபஸ்ட் டைமு தேங்காய் சுடுறான். ஸோ அவனுக்கு தான் இந்த டைமு தலையாடி. ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து தலையாடி தேங்காய் சுட்டாச்சு. ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங். ஸோ ஹாப்பியாக தேங்காய் சுட்டாச்சு. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வருஷத்தில் ஒரு தடவை பண்ணுறது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து தேங்காய் சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ அதுக்கான பிள்ளையாரும் ரெடி பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் பற்றி இதை வந்து நம்ம கற்பூரம் வந்து காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடச்சி சாப்பிட்லாம். ஸோ இது நம்ம சாமிக்கு முன்னாடி 3 தடவை உடச்சி எடுத்துகிட்டு சாமி கொஞ்சம் வச்சுட்டு நாமளும் சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கூட வந்து